லாஸ்ட் வீக் நான் ஒரு விஷயம் பண்ணேன். வேற எந்த விஷயமும் என் கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் பண்ண மாதிரி இந்த விஷயம் அதோட டபுள், ட்ரிபிள் த டைம் பண்ணிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே கான்ஸ்டன்ட்டா கிரிட்டிசிசம் கேட்டு வளர்ந்தவங்க தான். நம்மளோட உருவத்த வச்சோ, நிறத்த வச்சோ, நம்ம படிக்கிற விதத்த வச்சோ, இல்ல மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி, மத்த குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணி, அவங்கள மாரி நீ இல்ல, இவங்கள மாரி இல்லன்னு அத சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து கிளம்பி வந்துரும். அதெல்லாம் கேட்டு நம்ம வளர்ந்தவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கிட்ட ஐ ஸ்டூட் அப் லைக் நான் எதிர்த்து பேசினேன் ஆர் அவங்கள நோஸ் கட் பண்ற மாரி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன் பெரிய விஷயம்னு சொல்றேன்னா, எனக்கு வந்து கன்ஃப்ரண்ட் பண்ண வராது. அ எதுக்கு போய் தேவையில்லாம பேசிட்டு, நான் கம்முனு அமைதியா இருந்துக்கிறேன். நான் அமைதியா இருந்தேன்னா, அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். நான் வந்து தனியா உட்காந்து அத டீல் பண்ணிக்கிறேன். அவங்க கிட்ட போய் ஆனா எனக்கு கேட்க வேணாம். இத பத்தி பேச வேணாம். அவங்கள கன்ஃபரண்ட் பண்ண வேணாம். இது வந்து ரிலேட்டிவ் சர்க்கிள்குள்ளன்னு நான் சொல்ல வரல. யாருக்கிட்டயுமே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயுமே வந்து எனக்கு போயிட்டு, "நீ இப்படி பண்ணது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீ ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு எனக்கு கேட்க வராது. எதுக்கு போய் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு. ஆமா, எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க பண்ண விஷயம் என்ன அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப நான் ஹர்ட் ஆயிருக்கேன். நான் தனியா உட்காந்து அவ்ளோ அழு அழுன்னு அழுதுருக்கேன். லிட்டர் கணக்குல வந்து தார தாரையா தண்ணி வார்த்துருக்கேன். இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட உட்காந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். வென் ஹி வாஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆர் ஃப்ரெண்ட் அந்த டைம்ல கூட நான் வந்து உட்காந்து புலம்பியிருக்கேனே தவிர, அவங்க கிட்ட டைரக்ட்டா போயிட்டு வந்துட்டு நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கறது, ஆர் அத பேசி சால்வ் பண்ணலாங்கிறது வந்து எனக்கு பழக்கம் இருந்தது கிடையாது. அதனால எனக்கு அத வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ ரிமெம்பர் எப்பவோ ஒரு டைம் என் ஃப்ரெண்ட் கூட ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தப்ப கூட, ஒண்ணுமே இல்ல. நான் வருஷக்கணக்கா அவ கூட இருக்கேன். அவ கிட்ட போய் எனக்கு நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கறதுக்கு எனக்கு அப்படி அப்படியே உள்ள பதறுது, கையெல்லாம் நடுங்குது. நான் ஏதோ போய் சிங்கத்து கூட சண்டை போட போற மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ள. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு கன்ஃபரண்ட் பண்றதுனாலோ, இல்ல போயிட்டு ஆக்சுவலா எனக்கு வந்து இது ஹர்ட் ஆச்சு நீங்க பண்ணதுன்னு எக்ஸ்பிரஸ் பண்றதோ, அதெல்லாம் வந்து கஷ்டம். பிகாஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்ப தான் தெரிய வந்திருக்கு. பீப்பிள் ப்ளீஸர் அப்டின்லாம் சொல்றாங்கல்ல. அந்த ஒரு குட் கேர்ள் சிண்ட்ரோம் அந்த மாதிரி. யாருக்கும் நம்ம எந்த தொந்தரவும் குடுத்துறக்கூடாது. நம்ம வந்து நம்மளால இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபிள்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணிட வச்சிடக்கூடாது. அது நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் ஆனாலும் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் பரவால்ல. நம்மளால அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிறக்கூடாதுன்னு இந்த தேவையில்லாத இப்படி தானே நம்மள வளர்த்திட்டாங்க. அதனால நமக்கு அந்த கன்ஃபரண்ட் பண்றதுங்கிறதெல்லாம் வரவே வராது. ஆர் ஸ்டாண்டிங் அப் டூ அவர்செல்வ்ஸ் அப்படிங்கிறதும் வரவே வராது. அவங்க வந்து நம்மள அப்படி கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறப்ப, நம்ம வந்து பரவால்ல, பரவால்லன்னு விட்டுறோம்னா, நம்ம வந்து நம்மளையே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம். அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதே 27 வயசு, 26 வயசு, 7, 7 வயசானதுக்கு அப்புறம் தான் புரியுது மண்டைக்கு. ஓ! இப்படி இவங்க பண்றாங்கன்னா, நம்மள வந்து அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம வந்து அத விடக்கூடாது. நமக்கு நம்ம தான் நிக்கணும். நம்ம தான் நம்மளோட மென்டல் பீஸ புரொடெக்ட் பண்ணணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட காப்பாத்திக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரனால, ரொம்ப நாள் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க நெறைய பண்ணியிருக்காங்க. அத நான் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், பொலம்புவேன். நானே உட்காந்து ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி ஏன் இப்படி சொல்லியிருப்பாங்க, அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் இத மாத்தியிருக்கணுமோ, நான் இப்படி பண்ணியிருக்கணுமோ, இப்படி பண்ணாம ஒரு வேள அப்படி பண்ணியிருந்தேனான்னு சொல்லிட்டு என்ன நானே அனலைஸ் பண்ணிக்கிட்டு, என்ன நான் எப்படி அவங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்கலான்னு தான் யோசிச்சிருக்கனே தவிர, ஒரு நாள் கூட வந்து அவங்க பண்றது ஆக்சுவலி தப்புன்னு தெரியுதுல்ல. இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றக்கு என்னங்கிறது மண்டையில வந்துச்சுனாலும் அத வந்து தட்டி கழிச்சுட்டு, இல்ல, இல்ல, இல்ல. அது எப்படி போய் கேட்க முடியும்? நோ, நோ, நோ. பெரியவங்க மரியாதை குடுக்கணும். இப்படிதான் இருக்கும். இது எல்லாத்தையும் மீறி லாஸ்ட் வீக் அவங்க என்கிட்ட ஏதோ சொன்னப்ப, நான் கோவமா பேசல, டோன் ஆல்டர் பண்ணல, எதுவுமே பண்ணல. இட் டசன்ட் மீன் லைக் நீங்க ஸ்டாண்டிங் அப் டூ யுவர் செல்ஃப் உங்க ரெஸ்பெக்ட்ட நீங்க காப்பாத்திக்கிறீங்கன்னா, தாம் தூம்னு அப்படியே கத்திக்கிட்டு பண்ணி கிடையாது அப்படிங்கிறதே எனக்கு லாஸ்ட் வீக் தான் புரிஞ்சுது. நான் சட்டிலா ஒரு சென்டென்ஸ் சொன்னா அவங்க வந்து ஆஃப் ஆயிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு ஐ டோன்ட் வாண்ட் டூ கெட் சோ மச் இன்டூ த டீட்டெயில்ஸ். பட் ஜென்ரலா நான் சொல்றேன். ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ்குள்ள போனோம்னா, அப்புறம் அந்த விஷயத்த பத்தி மட்டும் பேசணும்னு இருக்கும். பட் அத பத்தி மட்டும் கிடையாது. ஓவராலா நான் சொல்றேன். எந்த இன்ஸ்டன்ஸா வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸா வேணா இருக்கலாம். தேர் ஆர் பீப்பிள் ஹூ வில் ட்ரை டூ புட் அஸ் டவுன். இல்ல வந்துட்டு ஏதோ ஒண்ணு நம்மள கிட்ட குறை சொல்லணும். அதுதான் அவங்களோட கேரக்டராவே இருக்கும். அது நம்மளால என்ன பண்ணாலும் மாத்த முடியாது, ப்ளீஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கப்ப, ஒன்லி திங் யூ கேன் டூ இஸ் அவங்க அப்படிதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு,
ஓகே ஃபைன். அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன்? அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ண போறேங்கிறத என் கண்ட்ரோல்ல இருக்கு. இங்கேயுமே வந்து நான் என்ன பண்ணலாங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். பட் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் என்ன எப்படி மாத்திக்கலாம்? நான் ஒரு வேளை இப்படி பண்ணா அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணாம இருப்பாங்களோன்னு, ஸ்டில் அவங்க வந்து நல்லா ரியாக்ட் பண்ணுங்கிற கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த வந்து நம்ம ஆல்டர் பண்ண ட்ரை பண்றோம். வேறஸ் இப்ப வந்து என்னோட மைண்ட் செட் எப்படி மாறிருச்சுன்னா, ஓகே அவங்க அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. அவங்கள மாத்துறது என் வேலையும் கிடையாது. அதுக்காக நான் ஒண்ணும் பொறந்தும் வர கிடையாது. ஓகே அவங்க அப்படியே இருக்கட்டும். ஆர் அவங்கன்னு கிடையாது. ஹூமெவர் இஸ் ஹர்ட்டிங் யூ ரைட்? அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டும். வாட் ஐ கேன் சூஸ் இஸ் அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்? அத வந்து நான் என்ன இம்பாக்ட் பண்ண விடுறேனா இல்லையா? இப்ப முன்னாடியெல்லாம் வந்து எனக்கு அந்த மாரி ஏதாவது ஆச்சுன்னா, அதுலேருந்து எனக்கு வெளியில வந்து அடுத்து என் வேலைய பார்க்கறதுக்கு 3 ஆர் 4 டேஸ் ஆகும். ஏன்னா, அதிலேயே நான் உட்காந்துருப்பேன். என்னதான் இருந்தாலும் அவங்க எப்படி அத சொல்லியிருக்கலாம்? என்னதான் இருந்தாலும் அவங்க எப்படி அத அப்படி நெனச்சிருக்கலாம்? அப்ப என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? இப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு, அதே மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். விச் வில் நாட் அலோவ் மீ டூ ஃபோக்கஸ் ஆன் எனிதிங் எல்ஸ்ல. ஏன்னா இப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் நம்ம மண்டக்குள்ள ஓடிட்டுருக்கப்ப. பட் தென் இப்ப வந்து மைண்ட் செட் எப்படி மாறியிருக்குன்னா, ஓகே ஆமா அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அப்படிதான். திஸ் ஜஸ்ட் ஆட்ஸ் டூ வாட் தே ஆர் ஆல்ரெடி. ஸோ அவங்கள மாத்த முடியாதுன்னு நமக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து நம்ம வேலை என்னமோ அத பார்த்துட்டு போலாம். ஆமா இப்படி ஆயிப்போச்சுன்னு ஒரு 1/2 அன் ஹவர் அதில உட்கார்றோமா, அத பத்தி இது பண்றோமா, புலம்பணுமா, யாராவது கிட்ட புலம்புறோமா, அதோட மூட்டைய கட்டி போட்டுட்டு அடுத்து நம்ம வேலை என்னமோ அத பார்க்க போலாம். பிகாஸ் ஒரு மாரி இப்ப நான் மைண்ட் செட் எப்படி வந்துட்டேன்னா, நம்ம பண்ணணும்னு நெனைக்கிற விஷயம், யோசிக்கிற விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது புரிய போறதும் கிடையாது. அண்ட் தட் கிரிட்டிசிசம் இஸ் dust compared to a life. Like it's not the center of our life. It is just one small dust in our life. நம்ம லைஃப்ல 1008 இருக்கு. இப்ப எனக்கு பர்சனலா வந்துட்டு புக் படிக்க பிடிக்கும். இந்த மாரி கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ண பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து என் பர்த்டேக்கு இந்த மாரி ஒரு கேன்வாஸ் பெயிண்ட் பை நம்பர்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது கிஃப்ட் பண்ணாரு. இதான் கடைசி கேன்வாஸ். அதுவும் நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். அ ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு நமக்கு. நமக்கு ஒண்ணும் சும்மா அவன் சம்பளம் தூக்கி குடுக்க போறது கிடையாது. அது போக நம்ம அதில என்ன படிக்கலாம்? எப்படி என்னன்னு பார்த்துட்டுருக்கோம். வேற அதுன்னு என்னென்னமோ நம்ம 1008 ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இல்ல ஒண்ணுமே பண்ணாம சும்மாவாவது உட்காரணும். வாட் எவர் ரைட். நமக்கு நம்மள சந்தோஷமா வச்சுக்க பண்றதுக்கு 1008 விஷயம் இருக்குது அப்படிங்கிறப்ப, இந்த ஒரு சின்ன தூசி மாரி இருக்க விஷயத்த புடிச்சு தொங்கிட்டு ஏன் நம்ம 4 நாளா வந்து வேஸ்ட் பண்ணணும்? அப்படிங்கிற ரியலைசேஷனே வந்து எனக்கு இப்ப தான் ஹிட் ஆயிருக்கு. அது ஐயோ! ஏன் இவ்ளோ லேட்டா வந்துச்சு அப்படின்னு கூட இதாகல. பரவாயில்லையே அட்லீஸ்ட் இப்பவாவது வந்திருக்குல்ல. ஏன் நான் இத சொல்றேன்னா, எங்க அம்மாலாம் வந்து இன்னுமே ஐ திங்க் இப்ப தான் அவங்க ஏஜுக்கு வந்து அவங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவுண்டரி செட் பண்றத நான் பார்க்குறேன். இவ்ளோ வருஷமா அவங்க பண்ணாம, நானும் வந்து ஐ அம் ட்ரையிங் டூ புஷ் ஹர் இல்லம்மா இதுதான் கரெக்ட்டு. இப்படிதான் இது. நம்மகிட்ட இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னா, நம்மளும் அவங்க கிட்ட அப்படிதான் நடந்துக்கணும். ஏன்னா நம்ம ஜென்ரலி எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கணும்னு தான் நெனைக்கிறோம். பட் நம்மள வந்து ஒரு மாரி இப்படின்னு பார்த்து ஒரு மாரி ரியாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம போய் நல்லவங்களா நடந்து, நம்ம நல்லவங்கன்னு அவார்ட் வாங்கி நம்ம ஒண்ணும் எடுத்துட்டு போறது கிடையாது. நம்மள மதிச்சா திரும்ப மதிப்போம். நல்லா பேசுனாங்கன்னா நல்லா பேசுவோம். நமக்கே தெரியும்ல, யார் ஆக்சுவலி ஜென்யூனா நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி நின்னு, நமக்கு நல்லது நெனச்சு பேசுறாங்க. யாரு மனசுல ஒரு வெஞ்சன்ஸ வச்சுக்கிட்டு, நம்ம நல்லா இருந்துறக்கூடாது. அந்த மாரியெல்லாம் சம்திங் நெனச்சுக்கிட்டு, நமக்கு ஆப்போசிட்ல நின்னுட்டே வந்து நல்லதா பேசுறாங்க அப்படின்னு. அந்த மாரியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஐ அம் டேம் ஷூர் யூ வில் ஹேவ் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் இன் யுவர் லைஃப் அண்ட் பீப்பிள் கம் இன் டிஃபரெண்ட் மைண்ட் அண்ட் ஷேப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றப்ப, இட்ஸ் லைக் ஒரு ஜோன் ஐ வாஸ் ஃபியூ இயர்ஸ் பேக் ஐ வாஸ் இன் அ ஜோன் வேர் லைக் எனக்கு யாருமே வேணாம். நான் யார்கிட்டயுமே பேசல. என்ன தனியா விட்டுருங்க. ஆளே இல்லாத இடத்துல போய் நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேங்கிற ஜோன்ல நான் இருந்தேன். அப்புறம் இப்ப வந்து ஐ அம் லைக் ஓகே. எனக்கு பீப்பிளே வேண்டான்னு கிடையாது. ஐ வாண்ட் ரைட் செட் ஆஃப் பீப்பிள் அரவுண்ட் மீ. என்ன பத்தி நிஜமாவே வந்து கன்சர்னா நினைக்கிறவங்க, ஒரு லைக் ஒரு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் நல்லது என் வாழ்க்கையில நல்லது எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த மாரி பீப்பிள நான் கூட வச்சுக்கிறேன். ஐ அம் மோர் தென் ஹேப்பி அபவுட் இட். அது வந்து ஒருத்தர் 2 பேர் இல்ல 10 பேரா இருந்தா கூட ஓகே தான். ஐ டோன்ட் வாண்ட் சம் 50, 100 பேர் வேற ஒரு 90 பேர் வந்து நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அதில நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் தெம். இல்ல என்னோட கான்ஃபிடன்ஸ உடைக்கணுங்கிறதுக்காகவே வந்துட்டு கான்ஸ்டன்ட்டா என்ன கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஐ ஷுட் நாட் கிவ் தட் மச் ஆஃப் பவர் டு தெம் ஆர் தட் மச் ஆஃப் ஸ்பேஸ் இன் மை மைண்ட் டு தெம். இட்ஸ் நாட் வொர்த் இட். தே ஆர் நாட் வொர்த் இட். அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகுது. ரொம்ப பிலாசபிக்கலா இருக்க மாதிரி இருக்குன்னு தெரியுது. பட் திஸ் இஸ் ஹவ் மை மைண்ட் ஒர்க்ஸ். அண்ட் இத வந்து நான் எங்கேயாவது டாக்குமெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றேன்னா, நான் என் ஜர்னல்ல எழுதுவேன். ஃபார் சோ லாங் ஐ ஹேவ் தாட்
மேபி நம்ம தான் இப்படி யோசிக்கிறோமோ! அப்படின்னு நெனச்சு சில குட்டி, குட்டி ஏதாவது ரீல்ஸ் வீடியோ போடுவேன்ல, நெறைய பேர் அது கூட கனெக்ட் பண்ணி அப் சொல்றப்போ, ஓகே நம்ம தனியா இல்ல போல. அ கரெக்ட்டா தான் நம்ம யோசிக்கிறோம் போல. அப்படிங்கிற மாரி ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒண்ணு கெடைக்கும். கொசு கடிக்குது. அ ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் அந்த மாரி தான். நான் வீக்லி எனக்கு ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வீக்லி, வீக்லி இந்த சேனல்ல வந்து பேசி வீடியோ போடணும் அப்படிங்கிறத ஐ ஹேவ் மேட் அ கமிட்மெண்ட் டூ மை செல்ஃப் இன் மை ஹெட். வேற எது நான் பண்றேனோ இல்லையோ, திஸ் இஸ் சம்திங் பிகாஸ் ஒன் மோர் திங் ஐ ஹேவ் நோட்டீஸ்ட் இஸ் வெனெவர் ஐ அம் கிரியேட்டிங் ரைட், ஐ அம் ஹேப்பி. மோர் தென் கன்சியூமிங் ஆர் அட்லீஸ்ட் 50% கன்சியூம் பண்ணுறேன்னா 50% நான் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணுறதுனா லைக் இந்த மாரி பெயிண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு நான் ஜர்னல் பண்ணுவேன் சொன்னேன்ல, ஜர்னல் பண்ணுறதா இருக்கலாம், இந்த மாரி வீடியோ எடுக்கிறதா இருக்கலாம். சம்திங் ஆர் அதர் ஏதாவது என் மைண்டில இருக்கிறத நான் எப்படியோ எக்ஸ்பிரஸ் பண்றேன் அப்படின்னு அந்த கிரியேட் பண்றப்ப தான் ஐ எம் கன்டென்ட். ஐ எம் ஹேப்பி. சும்மா நான் கன்சியூம் பண்ணிட்டு உட்காண்ட்ருந்தேன்னா, இட்ஸ் லைக் என் மண்டை வெடிச்சுரும். அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிருவேன். ஐயோ! போதும்டா சாமி எனக்கு வேற இதுக்கு மேல எதுவுமே கன்சியூம் பண்ண வேண்டாம். அது புக்ஸா இருக்கலாம், சீரிஸ், யூடியூப், இன்ஸ்டா வாட்டெவர். ஸோ கன்சியூம் ஒரு பக்கம் இருக்கணும், கிரியேட் ஒரு பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான ரியலைசேஷன்ஸ் என்னை பத்தி இப்ப தான் நானே வந்து புரிஞ்சுகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த மாரி டைம்ல ஐ தாட் மேபி அத வந்து நான் ஓப்பனா இப்படி அட்ரெஸ் பண்ணி ஒரு வீடியோவா போடுறேன் அப்படின்னா, பிகாஸ் ஐ ஹேவ் டிசைடட் டு கீப் இட் அட் ஆஸ் லோ எஃபர்ட் ஆஸ் பாசிபிள். ஓவரா எடிட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஐ ஹேட் எடிட்டிங். இதில நான் வந்துட்டு அதில எடிட் பண்ணணும், இப்படி ஆட் பண்றேன், அப்படி சவுண்ட் ஆட் பண்றேன்லாம் நான் வச்சேன்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் மாரி தான் இருக்கும். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு ஜஸ்ட் நான் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு, இந்த மாரி எனக்கு மைண்ட்ல தோணுனது ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நான் அட்ரெஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, மைண்ட்ல தோன்றத வந்து வித்தவுட் அ செகண்ட் தாட், வித்தவுட் அ ஸ்கிரிப்ட் எப்படி நான் இப்போ உட்காந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ஆர் லைக் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டு நான் பெபன்னு பேசிட்டு இருப்பேனோ, அந்த மாரி ஒரு டீ டாக் மாரி ஜஸ்ட் பேசி போடுவோம். இஃப் இட்ஸ் ஹெல்பிங் ஒன் பெர்சன் வெல் அண்ட் குட். அப்படி யாருக்குமே ஹெல்ப் பண்ணலனாலும் இட் பிகம்ஸ் அ டாக்குமெண்ட் ஃபார் மீ டூ கோ அண்ட் லுக் பேக். ஏன்னா எனக்கு அது வந்து பிடிக்கும். என்னோட பழைய டைரி வந்து நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஓ! இந்த நாள்ல நம்ம வந்து இதுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லா இருந்திருக்கோமா? ஓ! இதெல்லாம் நடந்திருக்கா? இதுக்கெல்லாம் நம்ம கடுப்பாயிருக்கோமா? அந்த மாதிரி நைஸ் அப்படின்னு பார்க்க பிடிக்கும். அந்த மாரி தான் ஐம் லுக்கிங் அட் திஸ் சேனல் ஆர் திஸ் பர்ட்டிகுலர் சீரீஸ் ஆஃப் வீடியோ தட் ஐம் மேக்கிங் ஆல்சோ. ஸோ என்ன மாரி நம்ம இருந்தோம், அதிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம், ஆர் என்ன இப்ப வந்து நம்ம என்ன ரியலைசேஷன் ஹிட் ஆயிருக்கோம், அந்த மாதிரி சில விஷயங்கள வந்து அனலைஸ் பண்றதுக்கும், ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் வந்துட்டு ஐ திங்க் திஸ் இஸ் அ பெட்டர் பிளேஸ். ஸோ உங்க லைஃப்லயும் யாராவது உங்கள ரொம்ப போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு, உங்களோட கான்ஃபிடன்ஸ உடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு விஷயத்த வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னாலும், அவங்களுக்கு அந்த பவர குடுக்காதீங்க. வாட் ஐ மீன் இஸ் தட் உங்க மண்டையில அத பத்தியே யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு டோன்ட் கிவ் தெம் தட் பவர். ஏன்னா அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்க டைம்ல யூ குட் ஹேவ் டன் சம்திங் எல்ஸ். நீங்க சும்மா படுத்து தூங்கி ரெஸ்ட்டாவது எடுத்திருக்கலாம். நீங்க ப்ரொடக்டிவா அத பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும்னு கூட கிடையாது. பட் when you're giving that much power to someone in your mind, right, even without them knowing, they have won already. ஏன்னா அவங்க உங்கள கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு காரணமே உங்க கான்ஃபிடன்ஸ் உடைக்கணும். ஆர் அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. அது எப்படி இவன் மட்டும் அப்படின்னு கூட நினைக்கலாம். அதுக்கு நீங்களே வந்து கிவ் இன் பண்ணிடுற மாதிரி ஆயிருதுல்ல. ஏன்னா எனக்கு இது இப்ப ஹிட் ஆகி தான் ச்சே! அப்படின்னு தோணி தான் நான் இவ்வளோ பேசுறேன். ஸோ இஃப் சம்மன் இஸ் புட்டிங் யூ டவுன், சம்மன் இஸ் ட்ரையிங் டு லோவர் யுவர் கான்ஃபிடன்ஸ், டோன்ட் கிவ் தெம் தட் பவர் ஆர் ஸ்பேஸ் இன் யுவர் மைண்ட். ஜஸ்ட் அப்படின்னு தட்டி விட்டுட்டு, அடுத்த வேலை என்னன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் தே டோன்ட் டிசர்வ் தட் மச் அட்டென்ஷன் என்ன கேட்டா. சம்மன் ஹூ இஸ் சோ டெஸ்பரேட் டு புட் சம்மன் எல்ஸ் டவுன் அண்ட் ஃபீல் சுப்பீரியர் பை புட்டிங் சம்மன் எல்ஸ் டவுன். டோன்ட் கிவ் தெம் தட் அட்டென்ஷன் அண்ட் மேக் தெம் பிக்கர். தே ஆர் நாட் வொர்த் இட். Rather, you are worth it. Your time, your energy, your peace of mind, your relationships, your friends, your hobbies, those are worth it. ஓகே. இதே மாரி கருத்தூசி போடுற மாரி ஏதாவது இந்த வாரம் நடந்துச்சுன்னா, ஐ வில் கம் அப் வித் சம்திங் இன்ட்ரஸ்டிங் இன் நெக்ஸ்ட் வீக். ஆனா நான் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ பெங்களூர் வந்துட்டேன். பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பெங்களூர் வீட்ல தான் உட்காந்துட்டுருக்கேன். நத்திங் இன்ட்ரஸ்டிங் இஸ் ஹேப்பனிங். ஐம் ஜஸ்ட் கிளீனிங், குக்கிங், ஈட்டிங், ஒர்க்கிங் இப்படி தான் போயிட்டுருக்கு. நடுவுல நடுவுல கொஞ்சம் பைத்தியம் பிடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஐம் டூயிங் தீஸ் திங்ஸ் அண்ட் யா மை ஹஸ்பண்ட் வில் கம் நெக்ஸ்ட் வீக் அண்ட் ஐம் ஸ்டேயிங் அலோன். இட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். யா ஸோ
என் சொந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரிமெம்பர் வாட் ஐ செட். அடுத்த வாரம் இதே மாரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் அர்ச்சு. பாய்.